இப்படி நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹிந்தி பெல்ட் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அதிக பயண தரப்போகுது. கிட்டத்தட்ட நார்த் சவுத் வருமா நம்ம சொல்ல முடியாது. இது தொடக்கமா நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நமக்கு ஒரு மரபு இருக்கிறனால தென்னிந்திய மாநிலங்களுக்குள்ள ஒரு ஓர்மை, ஒரு வகையான ஒரு மொழி குடும்ப ஓர்மை இருக்கு. நமக்கு ஒரு வகையான பண்பாட்டு ஓர்மை இருக்கு. அல்லது இந்த மொழி ஆதிக்கம் குறித்த ஒரு கண்ணோட்டத்தினால நமக்கு விரைவா இணையலாம். இதுபோல குஜராத், மகாராஷ்டிரா இந்த பல பகுதிகளும் இந்த டீலிமிட்டேஷனால் பாதிக்கப்பட போகுதுதான். அப்ப இது முதல் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ நார்த் வெர்சஸ் சவுத் அல்ல. அது மொழி பிரச்சனை சொன்னா கூட நான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா, இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு, அவங்க ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தை மட்டுமே ஒரு அளவுகோலா வைத்திருக்கிற மாநிலங்கள் பெரும்பான்மை பிறகு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த இந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி இந்துஸ்தான் என்று சொல்லப்படக்கூடிய மாநிலங்களுடைய செல்வாக்கு குறிப்பா பீகார், உத்தரப்பிரதேசம் மட்டுமே போதும். ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் படி இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னா 2 வகையில இருக்கிற 543 பிரிச்சு கொடுத்தாலும் சரி, 848 உயர்த்தினாலும் சரி, பீகார் உத்தரப்பிரதேச ஆட்சியை பிடிச்சா ஒட்டுமொத்த இந்தியாவே ஆளலாம் அப்படின்ற பிரச்சனை தான் இருக்கு. அதனால இது இப்ப இங்க இருந்து தொடங்குது. இப்ப தமிழ்நாட்டுக்கு தான் அனைத்து கட்சி கூட்டம் அறிவிச்சாங்க. இப்ப இது எங்க போயிருக்கு? ரைட், கர்நாடகா போயிருக்கீங்களா, தென்னிந்திய மாநிலங்களுக்கு எல்லாம் போயிருக்கு. அங்க போறப்ப அது எங்க போகும் நமக்கு சொல்ல முடியாது. அதனால அந்த நார்த் வெர்சஸ் சவுத்ன்றதெல்லாம் வராது. அதனால தான் இன்னைக்கு வந்து என்னைக்கு வேகமா ஓடி வந்து அமித்ஷா ஏன் இன்னைக்கு வந்து பதில் சொல்லிட்டு போறாரு. இதனுடைய வீரியம் அவருடைய அடிப்படை ஆட்டங்கான வைக்க போகுதுன்றனால தான். அதனால அந்த வாதம் என்பது வராது. இது இன்னும் வளரக்கூடிய, அதனால தான் இப்போ எடுத்திருக்கிறாங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் நார்த்லேயே இருக்கு, என்ன இருக்கு, கிழக்கு பகுதியில் இருக்கு, பல்வேறு பகுதிகளில் இருக்கு.